வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அணைபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, உன் மனது முழுவதிலும் வலியை வைத்துக்கொண்டு எதுவும் நடக்காதது போல் வெளியில் சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ எவ்வளவுதான் அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலும் அவர்கள் உன்னை திரும்ப திரும்ப மனம் உடைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வழி ஒன்று உனக்கு நிரந்தரமல்ல. என் தங்கமே, என்னிடம் உன் அன்பை முழுமையாக தந்துவிட்டாய். இத்தனை வழிகளையும் சுமந்து கொண்டும் என் அப்பா உன்னை ஒரு நாளும் வணங்க மறுக்க மாட்டேன் என்று கூறும் உன்னை இதே வழிகளோடு எப்படி வைத்திருப்பேன்? காலத்தினால் ஏற்பட்ட சூழ்நிலைகளையும் உன் வழிகளை தவிடு பொடியாக்கி உன்னை நல்ல நேரத்தை உருவாக்க செய்து உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன். என் தங்கமே, இன்று ஒரு சாதாரண நாள் இல்லை. இன்று உன் உள்ளத்தில் ஒரு ஒளி பிரகாசிக்கப் போகிறது. இன்று நீ உன் பயணங்களை களைந்து உன் சக்தியை காணும் நாள். நீ எதிர்பார்த்த ஆசைகள் தொடங்கும் தருணம் இது. இன்று நீ எடுத்த ஒரு சிறிய செயலின் முடிவே நாளைய வெற்றிக்கு அடித்தளமாக போகின்றது. உன் கனவுகள் சின்னதாயிருந்தாலும் உன்னிடம் இருக்கும் உண்மையான நம்பிக்கையை நான் அறிந்தவன். இன்று நீ திரும்பிய பக்கமெல்லாம் என் அருள் உண்டு. என் தங்கமே, உன்னுடைய பலத்தை நீ ஏன் நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு. உன் காரியம் நிச்சயம் கைகூடும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் அது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலம் மாறும். அப்பா, நான் மாற்றுவேன். என் தங்கமே, இதுவரை நீ வேண்டி நின்ற வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றி உனக்கு அருள் புரிவேன். நீ எடுத்து செய்த பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய முடியவில்லை என்று வருந்துகின்றாய். இனி தடையின்றி செய்ய வைப்பேன். நீ எதிர்பார்க்காமலேயே சில அதிர்ஷ்டம் அனைத்தும் உன்னை வந்து சேரும். உன் குடும்ப தேவைக்கான பணத்தை சம்பாதிக்க உனக்கு நல்ல வேலை நிரந்தரமாக கிடைக்கச் செய்வேன். இதுவரை உன் மனதில் தோன்றிய நல்ல நல்ல சிந்தனைகள் எல்லாம் செயலுக்கு வரும். வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகின்றாய். நம்பிக்கையோடு எழுந்து நட. நான் இருக்கின்றேன் என் தங்கமே. கவலைப்படாதே. இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை. முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்து. என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்து விடாது. நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்காதே. உன் வேண்டுதல்கள் வீண் போகாது. நான் இருக்கின்றேன் உன்னோடு. இந்த முருகன் உன்னை உயர்ந்த நிலையில் அமர வைப்பேன். என் தங்கமே, ஏதோ ஒரு இனம் புரியாத மனக்கவலை உனக்குள் வந்துள்ளது. உன் புத்தி கவலைப்படக்கூடாது என்று சொல்கின்றது. ஆனால் உன் மனம் கவலைப்படுகிறது. எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டாய். நீ பேசுகின்றாய், ஆனால் நிகழ்வுகள் நடக்கும்போது மூளையில் முடங்கி போகின்றாய். சில தோல்விகள் தவறை திருத்த உதவும், மேலும் ஒரு வெற்றியை நோக்கி நகர்த்தும். எனவே கவலை எண்ணங்களிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அதை நோக்கி உன்னை நகர்த்தும் உண்மையான வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது. முருகன் உனக்கு வெற்றியை தருவேன் என் தங்கமே. உன்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலம் வந்துவிட்டது. அவர்கள் உன்னிடம் வருவார்கள். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுகள் கிடைக்கும் காலம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேண்டுதலும் நிறைவேறும் காலம். இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல செயல்களை செய்ய போகின்றாய். நல்லதே நடக்கும் என் தங்கமே. உன் பிரார்த்தனைப்படியே உன் மனதில் இருந்த தூய்மையற்ற எண்ணங்களை அழித்து விட்டேன். உன் மனதில் இருந்த வெறுப்பு, கோபம், இயலாமை எண்ணங்கள் இப்போது குறைந்திருக்கும். இப்போது உன்னால் சரியாக சிந்திக்க முடியும். இப்போது உன் எதிர்கால திட்டங்களை பற்றி முடிவெடுக்க முடியும். இப்போது எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும். சில நேரம் பணவரவில் தாமதம் இருக்கும். பணம் வந்து சேரும் என்று நேர்மறையாக சிந்திக்க வேண்டியது அவசியம். சில எதிர்மறையான எண்ணங்களை சிந்திப்பதை பார்க்கின்றோம். நீங்கள் வாழ்வில் எவ்வளவோ விஷயங்களை தாமதமாக செய்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று தாமதமானால் எவ்வளவு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுகின்றன. அவற்றில் கவனமாக இருங்கள். முருகன் என் தேவைகளை பார்த்து கொள்கிறார் என்று மனதார நம்பு. உன் நம்பிக்கை உன்னை காக்கும். என் தங்கமே, புதிய நம்பிக்கை ஒளி தோன்றும். எங்கிருந்தெல்லாம் எதிர்மறையான பதில்கள் வரும் என்று நினைத்தாயோ அங்கிருந்து எல்லாம் நேர்மறையான ஆதரவுகள் வந்து சேரும்.
இந்த நாளில் மாற்றத்திற்கான தொடக்கமாக சில நிகழ்வுகள் நடக்கும். மனதில் புது தெம்பு உற்சாகமும் வரும். உன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கை உணர்வு எழும். சில மாதங்களாக இருந்த குழப்பங்களுக்கு ஒவ்வொன்றாக விடை கிடைக்கும். நல்லதே நடக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை நோக்கி போவதற்கு உனக்கு தேவை என்னவெனில், முதலில் உன் மனதிற்கு சரியான மாற்றம் வர வேண்டும். அதன் பிறகு ஆழமான நம்பிக்கை வேண்டும். எந்த ஒரு செயலிலும் நேர்மறையும் அஞ்சாத நெஞ்சமும் வேண்டும். கூடவே இறைபக்தி, அதில் உண்மைத்தன்மை வேண்டும். இது அனைத்தும் உன்னிடம் இருந்தால் எதிலும் வென்றுவிடலாம். நீ எங்கு சென்றாலும் இந்த எண்ணங்களோடு நீ செல்லும் பொழுது உனக்கு காவலாக எப்போதும் நான் இருப்பேன். யாம் இருக்க பயமேன் உனக்கு என் தங்கமே, உன் அருகில் நான் இருக்கின்றேன். தூக்கம் வராமல் ஏன் தவிக்கின்றாய்? மனதிற்குள் நிறைய போராடுகின்றாய். நான் சொல்வதை கேள். குழப்பங்கள் பாய்ந்து கொண்டே இருக்கின்றன. கண்ட கனவுகள் யாவும் நிஜமாக வேண்டும். வாழ்க்கை எப்படியாவது சரியான பாதைக்கு செல்ல வேண்டும், நிம்மதி வேண்டும் என்ற எண்ணங்களால் கண்கள் தூங்க மறுக்கின்றன. அந்த வாட்டத்தை தூக்கம் வராமல் போராடி கொண்டு இருக்கின்றாய். நான் உனக்கு சொல்வது ஒன்றே. நீ எதிர்பார்க்கும் கனவுகள் ஒவ்வொன்றும் உன்னிடம் வர தயாராக காத்திருக்கின்றன. ஆனால் அதற்கு நீ சிறிது அமைதியாக இருக்க வேண்டும். உனக்காக உருவான வாழ்க்கை தருணங்கள் வராமல் எங்கும் போய்விடாது. உன் பெயரால் எழுதப்பட்ட நன்மைகள் தாமதமாகலாம், ஆனால் தவறி போய்விடாது. அமைதியாய் கண்ணை மூடி தூக்கம் கொள். அப்படி தூக்கம் வரவில்லை என்றால் என் நாமத்தை நினைத்து கொண்டு தூங்கு. இன்றிரவு நீ கனவில் என்னை காண்பாய். நான் உன்னிடம் வந்து பேசுவேன். என் தங்கமே, நான் கொடுக்கும் வாய்ப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன் மனதில் நற்சிந்தனைகள் எழ வேண்டும். சரியான சமயத்திற்காக உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. வாய்ப்பை நான் தந்தவுடன் அதை சரியாக பயன்படுத்தி விடு. உன்னோடு நான் துணையிருந்து உன்னை நான் வழி நடத்துவேன். பிறப்பின் நோக்கம் என்ன? ஏதாவது ஒரு இலக்கு வேண்டும் அல்லவா? ஏதோ வாழ்ந்தாய் ஏதோ போனாய் என்று இல்லாமல், உலகத்திற்காக இல்லை என்றாலும் உனக்காக நீ வாழ வேண்டும். உன்னை நம்பி ஒரு உயிராவது உனக்காக இருக்கும் அல்லவா? அதற்காகவாது நீ வாழ்க்கையை வாழ வேண்டும். என் தங்கமே, சில நேரம் உன்னை சிலர் ஏளனமாக நினைத்து கேலியும் கிண்டலும் செய்திருப்பார்கள். உன்னால் ஒன்றும் முடியாது என்று உன்னை பலவீனப்படுத்த முயற்சி செய்திருப்பார்கள். இப்பொழுது முருகன் கூறுகின்றேன் கேள். நீ வாழ்க்கையில் முன்னேறி பிழைக்க வேண்டும் என்றால் சில நேரம் இது போன்ற மனிதர்களிடத்தில் காதுகள் இருந்தாலும் கேட்காதது போல் கடந்து செல். யார் உன்னை எப்படி பேசியிருந்தாலும் அவர்களின் செயல்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னோடு தர்க்கம் செய்து தவறான முறையில் உன்னை பேச தூண்டியிருப்பார்கள். கவலையை விடு, அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னை அன்னை போல் காக்க நான் உன்னோடு உண்டு. நீ சாதித்த பிறகு உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் வாயடைத்து போவார்கள். என் தங்கமே, இன்று உனக்கு மிகவும் அற்புதமான நாள். அதை தெரிந்து கொள்ளாமல் நீ ஏன் இப்படி கவலைப்படுகின்றாய்? என்னை ஒரு நிமிடம் தலை தூக்கி வா. நான் கூறுவதை நன்றாக கேள். நீ வாழ்வில் வழி தெரியாத பல நேரங்களில் என்னை நம்பி நீ பயணத்தை தொடங்கி இருக்கின்றாய். அப்பொழுதெல்லாம் உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தது. அதை பார்த்துதான் உன் மீது நான் நம்பிக்கை வைத்தேன். இப்போது அந்த நம்பிக்கை எங்கே போனது? என் தங்கமே, நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் தேவையான அனைத்தையும் தகுந்த நேரத்தில் உன்னிடம் ஒப்படைப்பேன். கவலையை விடுத்து மகிழ்ச்சியாக இரு. என் தங்கமே, கவலையோ குழப்பமோ எதுவானாலும் நீயே கலங்காமல் இரு. துணையாக யாரும் இல்லை என்றாலும் நீ தைரியமாக இரு. தாங்க முடியாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு. நிதானத்தை கடைபிடி. நேரமாக ஆக தெளிந்து நிற்கும் நீரை போல உன் நிலைமையை நல்ல முறையில் மாறும். கவலைப்படாதே. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். இப்பொழுது இருக்கும் நிலை அனைத்தும் கடந்து வருவதற்கு உண்டான ஆற்றலையும் சக்தியையும் நல்ல அறிவையும் உனக்கு நான் வழங்கி கொண்டே இருப்பேன். இந்த கவலைகளையும் குழப்பங்களையும் கடந்து வந்தாய் என்றால் உன் வாழ்வு மிக அற்புதமாக இருக்கும். மிகவும் செல்வ செழிப்போடும் பெயரோடும் புகழோடும் வாழ்வாய். நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பேன். உன் முருகன் சிங்காரவேலன். நான் இருக்கின்றேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.